ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு. அவரு கஷ்டப்பட்டு உழைச்ச 100 ரூபாய் காச ஒரு துணியில முடிஞ்சு வச்சுக்கிட்டு ஊருக்கு நடந்து போயிட்டு இருந்தாரு. ரொம்ப சோர்வா இருந்ததால ஒரு மரத்தடியில கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓய்வெடுத்தாரு. எந்திரிச்சு வேகமா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா தெரியாம அந்த 100 ரூபாய் முடிச்சு அங்கேயே மரத்தடியில கீழே விழுந்து கிடந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே வழியா ஒரு பெரிய பணக்காரரு குதிரையில போயிட்டு இருந்தாரு. கீழே கிடந்த முடிச்சை பார்த்துட்டு, அட இங்க ஏதோ கிடக்குதேன்னு குதிரையிலிருந்து இறங்கி பார்த்தாரு. பிரிச்சு பார்த்தா அதுல 100 ரூபாய் இருந்துச்சு. அந்த பணக்காரரு மனசுக்குள்ள, இந்த 100 ரூபாய் எனக்கு ஒரு பெரிய காசே இல்ல. ஆனா யாரோ ஒரு ஏழை ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சதா இருக்கும். அவங்களுக்கு இது பெரிய காசு. இதை அவங்க கிட்டயே திருப்பி கொடுத்துடணும்னு நினைச்சாரு. உடனே அந்த காசை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், இந்தாப்பா நான் இந்த 100 ரூபாயை கண்டெடுத்தேன். இதோட சொந்தக்காரங்க கிட்ட இதை கொடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் பேப்பர்ல போலீஸ்காரங்க இந்த தகவலை போட்டாங்க. அத அந்த விவசாயி பார்த்ததும் பதறியடிச்சு ஓடி வந்து, அது என் காசுதாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் நிரூபிச்சு காட்டி தன்னோட 100 ரூபாய ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு போனாரு. கதையின் நீதி என்னன்னா, பணம் அதிகமா இருக்கலாம், கம்மியா இருக்கலாம். ஆனா நேர்மைங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப